செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையோ வியாபாரத்தையோ எதையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காம அதுல வரக்கூடிய வருமானத்தையும் நீங்க டிஸ்டர்ப் பண்ணிக்காம ஒரு கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்பை தான் நான் இங்க ஷேர் பண்ணிருக்கேன். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் தேவையில்லை. நம்ம கம்பெனியோட நேம் வெஸ்டீஜ். இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 2004. நம்ம கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் கௌதம் பாலி ஒரு இந்தியன். நம்ம கம்பெனி பியூர்லி இந்தியன் கம்பெனி. இந்தியன் கம்பெனியா இருந்தாலும் இப்போ மல்டிநேஷனல் கம்பெனியா எங்கெங்க இருக்கு அப்படின்னா துபாயில இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு, நேபாளில் இருக்கு, பங்களாதேஷ்ல இருக்கு, சவுதியில இருக்கு, ஓமன்ல இருக்கு, தாய்லாந்துல இருக்கு. இன்னும் நிறைய கண்ட்ரில ஓபன் பண்றதுக்கான பிளான் அண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. 2004 இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ 5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. 2018 1050 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. ஸோ 1000 கோடி ரூபாய் டச் பண்றதுக்கு இந்த கம்பெனிக்கு 14 வருஷம் ஆச்சு. 2019 1850 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கவனிச்சு பாருங்க, 1000 கோடி ரூபாய் டச் பண்றதுக்கு 14 வருஷமான கம்பெனிக்கு ஒரே வருஷத்துல 800 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் டைரக்ட் செல்லிங் பிசினஸோட பொட்டன்ஷியல். நம்ம கம்பெனி 2004 ஆரம்பிச்சப்போ இருந்து 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னோட பிசினஸ் ஒரு இடத்துல ஒரு வருஷம் கூட குறைச்சிக்கவே இல்லை. இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம க்ரோயிங் கம்பெனி பத்தி தான் பார்க்க போறோம். க்ரோயிங் கம்பெனியோட பிசினஸ் தான் எடுத்து நம்ம பண்ண போறோம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. அதுல நம்பர் 1 டைரக்ட் செல்லிங் கம்பெனியா வெஸ்டீஜ் இருக்கு. இந்தியாவே 1000 கணக்கான கம்பெனி இருக்குன்னா உலக லெவல்ல கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கம்பெனி இருக்கும். ஸோ அதுல குளோபல் டாப் 100 டைரக்ட் செல்லிங் கம்பெனில நம்ம 30வது இடத்துல இருக்கும். ஸோ இது 100 கம்பெனி டாப் 100 கம்பெனிஸ்ல ஒரே ஒரு இந்தியன் கம்பெனி எது அப்படின்னா நம்மளோட வெஸ்டீஜ் தான். நம்ம கம்பெனியோட ஹெட் ஆபீஸ் டெல்லியில இருக்கு. இது இன்டர்நேஷனல் ஹெட் ஆபீஸ். நம்ம கம்பெனிக்கு சொந்தமா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கு, R&D சென்டர் இருக்கு. அது இந்தியாலையும் ரஷ்யாலையும் இருக்கு. நம்மளோட கம்பெனியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னா இந்தியால ஹிமாச்சல் பிரதேஷ் பத்தி அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. நம்ம கம்பெனி என்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா FMCG, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. 300க்கும் மேற்பட்ட பொருட்கள் சொந்தமா தயாரிக்கிறாங்க. நம்ம கம்பெனிக்கு எல்லா வகையான சர்டிபிகேட்ஸும் இருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் உள்ள கம்பெனி தான் நம்ம கம்பெனி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்ப சொல்ற பொருட்கள்லாம் அன்றாட பயன்படுத்துறோமான்னு பாருங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே பேஸ்ட், பிரஷ், டீ, காஃபி, சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயில், குக்கிங் ஆயில், பவுடரு, டியோ, கிளாத் வாஷ், டிஷ் வாஷ், ஃப்ளோர் கிளீன் பண்றோம், டாய்லெட் கிளீன் பண்றோம், ஃபேர்னஸ் கிரீம் யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை டெய்லி காலையில இருந்து நைட் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ இது நம்ம மட்டும் யூஸ் பண்றோமா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலியும் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்மளும் யூஸ் பண்றோம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே கட்டாயம் இது யூஸ் பண்றாங்க. ஸோ இது அன்றாடம் மாசம் எவ்வளவு செலவாகுதுன்னா இதுக்காக அப்படின்னா டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களோட ஃபேமிலி சைஸுக்கு தகுந்த மாதிரி இது செலவாகுது. 1000 ரூபாய் ஆகுது, 2000 ரூபாய், 3000 ரூபாய், 5000 ரூபாய், 10000 ரூபாய், அந்த மாதிரி வேரியேஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேமிலி சைஸ். ஆவரேஜா நான் ஒரு 3000 ரூபாய்க்கு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 3000 ரூபாய் பொருட்கள் ஆஸ் அ கஸ்டமரா நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடையில வாங்கிட்டு தான் இருக்கோம். பக்கத்துல இருக்கிற மளிகை கடையிலயோ இல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயோ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப். இந்த ரீட்டைலருக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஹோல்சேலர் கொடுக்குறாங்க. ஹோல்சேலருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா ஸ்டாக்கிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸ்டாக்கிஸ்ட் யார் கொடுக்குறாங்கன்னா மேனுஃபேக்சரர் கொடுக்குறாங்க. ஸோ இப்படிதான் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்து கஸ்டமர் நம்ம கையில சேருது. இதுல இடையில இவ்வளவு பேர் அதுக்கான வேலைகள் செய்யறாங்க. இப்போ புதுசா ஒரு பொருள் தயாரிச்சிருக்காங்க, அது விற்பனைக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆஸ் அ கஸ்டமரா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுலயுமே நமக்கு அறிமுகமான பரிச்சயமான ஒரு ஃபேமஸான ஒரு செலிபிரிட்டிஸ் மாதிரி யாரோ ஒரு நபர்கள் வந்தாச்சுன்னா தான் அந்த பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை கிரியேட் ஆகுது, எண்ணம் கிரியேட் ஆகுது. நம்ம ஒரு 10 ரூபாய் எம்ஆர்பி பொருள் அப்படின்னு வச்சுக்கலாம். எது வேணா இருக்கலாம், பேஸ்டோ, பிரஷோ, டீயோ எது வேணா இருக்கலாம். ஒரு 10 ரூபாய் எம்ஆர்பி பொருள்னா
அது உலக லெவல்ல தயாரிப்பு காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 1 ரூபாயில இருந்து 4 ரூபாய் தான் அதிகபட்சம் செலவாகும், அப்படி உற்பத்தி செலவாகும்னு சொல்றாங்க. சோ இப்ப 4 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருள் 10 ரூபாய்க்கு நம்ம கைக்கு வந்து சேருதுன்னா இடையில 6 ரூபாய் இருக்கு. இந்த 6 ரூபாய் யாரோட பணம் அப்படின்னா மக்கள் நம்ம பணம். கஸ்டமரா இது 6 ரூபாய் நம்மளோட பணம். சோ இந்த நம்ம பணத்தை தான் மேல இருக்கக்கூடிய இவ்வளவு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கறாங்க. அவங்களோ முதலீட்டுக்கு தகுந்த மாதிரியும் உழைப்புக்கு தகுந்த மாதிரியும் பிரிச்சிடுறாங்க. இது வந்து காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற ஒரு வியாபார முறை. இதை வந்து நான் தப்பு சொல்ல வரல. சோ இது சரியான முறையான வியாபாரம் தான். இப்போ கரண்டா நம்ம காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற வியாபாரம். இது ஒரு வகையான வியாபாரம். நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா இன்னொரு வகையான வியாபார முறை. அது வந்து நேரடி விற்பனை, டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிறது. சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, தயாரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு கஸ்டமர் வேணும். சோ இவங்க 2 பேர் இருந்தா போதும். மேல இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிபியூட்டர், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், ரீட்டைலர்ல யாரும் வேணாம் அப்படிங்கறதா இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்தோட கொள்கை. இது என்னன்னா, இதுலயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 10 ரூபாய் எம்ஆர்பி பொருள் கஸ்டமருக்கு நம்ம கொடுக்கறோம்னா அதோட தயாரிப்பு செலவு 1 ரூபாயில இருந்து 4 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இடையில இருக்கக்கூடிய பணம் எவ்வளவு அப்படின்னா 6 ரூபாய் அப்படி சொல்றாங்க. சோ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெஸ்ட் ப்ராடக்ட் குவாலிட்டி இங்க கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்ல கூட கை மாறி வரும்போது அங்க டூப்ளிகேட்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இது நேரா கம்பெனி டு கஸ்டமர் அப்படிங்கறதுனால நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட், டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 6 ரூபாய் யாரோட பணம் அப்படின்னா இது மக்கள் நம்ம பணம். சோ இந்த கான்செப்ட் என்னன்னா, மக்கள் பணத்தை மக்களுக்கே திருப்பி கொடுக்கறது தான் இந்த டைரக்ட் செல்லிங்கோட கான்செப்ட். நீங்க யோசிச்சு பாருங்க, மேல இடையில இருக்கக்கூடிய அந்த 6 ரூபாய் இவங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு போகுதுன்னா இவங்க எல்லாம் பணக்காரங்களா இருக்கிறது உண்மை அப்படின்னா, நம்மளோட பணம் 6 ரூபாய் நமக்கே திரும்பி வந்தா நம்மளும் பணக்காரங்க தானே. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபாரின் ட்ரிப், எஜுகேஷன், நல்ல ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கான நல்ல எஜுகேஷன், கார், பங்களா எல்லாமே நமக்கு கிடைக்கும் தானே. சோ இந்த 60% நமக்கு எப்படி பிரிச்சு கொடுக்கறாங்க அப்படிங்கறது தான் இந்த பிசினஸோட பிளான். இந்த 60% 7 வகையா நமக்கு பிரிச்சு கொடுக்கறாங்க. முதல் இன்கம் ரீட்டைல் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி 10%ல இருந்து 20% தராங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 3000 ரூபாய்க்கு நம்ம ஆவரேஜா மாசத்துக்கு வாங்குறோம் அப்படின்னா இந்த 20% டிஸ்கவுண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னா 600 ரூபாய் நமக்கு கிடைக்கும். சோ இத்தனை நாள நம்ம வெளியே கடையில வாங்கிட்டு இருந்தோம். சோ இந்த டிஸ்கவுண்ட் நமக்கு கிடைக்கல. நம்ம இங்க பொருட்களை வாங்கி ட்ரை பண்றோம். ஒன்னு நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது, பயன்படுத்துறப்போ இந்த குவாலிட்டி உங்களுக்கு தெரிய வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வீட்டுல அடுத்த மாசம் அந்த பொருட்கள் தீரும். இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த பொருள் நல்லா இருக்கு, டிஸ்கவுண்டும் ஆகுது. அப்போ ஏற்கனவே வாங்கிட்டு இருந்த கடையில நீங்க வாங்குவீங்களா இல்ல இந்த புது கடை வெஸ்டீஜ்ல நீங்க வாங்குவீங்களா அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே கிடைக்கிறப்போ கண்டிப்பா நமக்கு புது கடையில தான் வாங்குவோம். அப்போ ரீபர்ச்சேஸ் பண்றப்போ ரீபர்ச்சேஸ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு 10% ப்ராடக்ட் ஃப்ரீயா தராங்க. அதுக்கு என்ன கிரைட்டீரியானா, நீங்க 2ஆம் தேதியில இருந்து 17ஆம் தேதிக்குள்ளார நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். இப்படி பண்றப்போ உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு 10% ப்ராடக்ட் 300 ரூபாய் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 300 ரூபாய் ப்ராடக்ட்ஸ் என்னன்னா, நம்ம கம்பெனியில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் 15 மந்த் ஸ்கீம் பண்ணுவாங்க. அந்த டைம்ல அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ இந்த நல்ல விஷயம், இப்ப 3000 ரூபாய்க்கு 900 ரூபாய் மீதி ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிட்டு இருந்த கடையில மீதி ஆகல. இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு பார்த்தா கண்டிப்பா இது நல்ல விஷயம் தான். இந்த நல்ல விஷயத்த நீங்க மட்டும் அனுபவிக்காம உங்க கூட பிறந்தவங்களுக்கு, உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இதை சொன்னா அவங்களுக்கும் மீதி ஆகுமா இல்ல நீங்க அவங்களை கஷ்டப்படுத்த போறீங்களா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு மீதி ஆகும். சோ மீதி ஆகிற நல்ல விஷயத்தை தான் நம்ம அவங்களுக்கு சொல்ல போறோம். அவங்களை எதையும் கட்டாயப்படுத்த போறதில்ல, அவங்களுக்கு கழுத்து நெரிக்கிறதுக்காக நம்ம எதுவும் சொல்லல. சோ இந்த நல்ல விஷயத்த அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு பயனடைய வைக்கிறதுக்காக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லி 5 to 20% உங்களுக்கு தராங்க. அது இந்த ஸ்லாப் அடிப்படையில தராங்க. 30 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் பிசினஸ் நடந்திருந்தா 5% தராங்க. 15,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய்க்கு நடந்தா 8% தராங்க. 60,000 ரூபாயில இருந்து 1.35 வரைக்கும் நடந்தா 11% தராங்க. 1.35ல இருந்து 2.25 நடந்தா 14% தராங்க. 2.25ல இருந்து 3 லட்சம் ரூபாய் நடந்தா 17% தராங்க. 3 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு நடந்தாலும் 20% அப்படின்னு சொல்லி ஸ்லாப் வச்சிருக்காங்க. சரி, இது முதல் மாசம் வச்சுக்கலாம். முதல் மாசம் நீங்க ஒரு 3000 ரூபாய்க்கு பொருட்கள் வாங்குறீங்க. இந்த
டிஸ்கவுண்ட் கிடைக்கக்கூடிய உங்க பெனிஃபிட்டை, உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்டை ஒரு 10 பேருக்கு நீங்க ஷேர் பண்றப்போ அவங்களும் அதே விஷயத்தை செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட சேர்த்து 11 பேர் ஆச்சு. 11 பேரும் 3000 ரூபாய்க்கு பொருட்கள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டர்ன் ஓவர் நடக்கும். அது 33,000 ரூபாய் டர்ன் ஓவர் நடக்கும். இந்த ஸ்லாப் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா 33,000 ரூபாய்க்கு நமக்கு 8% கிடைக்கும். இதுல கவனிச்சு பாருங்க, நான் 30 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் 5% சொன்னேன். சோ 30 ரூபாய்க்கு நீங்க வியாபாரம் செஞ்சாவே 5% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தராங்கன்னு சொல்றாங்க, அதாவது போனஸ் தராங்கன்னு சொல்றாங்க. அப்போ நீங்க பண்ண 3000 ரூபாய்க்கு 5% கிடைக்குமானா கட்டாயம் கிடைக்கும். அதே மாதிரி அந்த 10 பேருக்கு கிடைக்கும்னா அவங்களுக்கும் கிடைக்கும். அப்ப 3000 ரூபாய்க்கு 5% எவ்வளவுன்னா 150 ரூபாய். நீங்க கவனிச்சு பாருங்க, 3000 ரூபாய்க்கு நமக்கு 1050 ரூபாய் மீதி ஆகுது. 35% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. இது ஒரு கஸ்டமரா நீங்க இருந்தாவே இது கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 8% கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்கோம். எல்லாத்துக்கும் 5% பிரிஞ்சு போகுது. இடையில எவ்வளவு இருக்குன்னா 3% இருக்கு. 3% நீங்க ஒருத்தருக்கு மீதி பண்ணி கொடுத்ததுனால கூடுதலா உங்களுக்கு 3% கிடைக்கும். சரி, இப்போ நம்ம 2வது மாசம் பார்ப்போம். 2வது மாசம் இந்த பொருட்கள் எல்லாம் உங்க வீட்டுல தீருமான்னு பார்த்தா கட்டாயம் தீர்ந்திருக்கும். நீங்க வெளியே வாங்குவீங்கன்னா கண்டிப்பா இது வாங்கியே ஆகணும். சோ அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம தயாரிச்சிருக்கோம். இப்போ உங்க வீட்டுக்கு 3000 ரூபாய் வாங்குற மாதிரி 10 பேர் வீட்லயும் தீர்ந்திருக்குமானா கட்டாயம் தீர்ந்திருக்கும். அவங்களும் 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதே 33,000 ரூபாய் டர்ன் ஓவர் 2வது மாசம் நடந்திருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த ஸ்லாப் படி என்ன பர்சன்டேஜ் கிடைக்கும்? எல்லாருமே சொல்லுவாங்க 8% தான் கிடைக்கும்னு. ஆஸ் பர் ஸ்லாப் 8% தான் கட்டாயம் கிடைக்கும். ஆனா இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 11% கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 33,000 ரூபாய் இந்த 33,000 ரூபாய் கூட்டிக்கிறாங்க. அதோட டர்ன் ஓவர் எவ்வளவுன்னா 66,000 ரூபாய். சோ 66,000 ரூபாங்கிறது 11% ஸ்லாபுக்கு எடுத்துக்கிறாங்க. சோ டர்ன் ஓவரை பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்றதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம 33,000 ரூபாய்க்கு முதல் மாசத்தோட 33,000 ரூபாய் டர்ன் ஓவருக்கு நம்ம ஆல்ரெடி 8% கமிஷன் வாங்கியாச்சு. 2வது மாசம் 33,000 ரூபாய் டர்ன் ஓவருக்கு 11% நமக்கு கிடைக்கும். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செயல் ஒண்ணுதான். போன மாசம் 33,000 ரூபாய் டர்ன் ஓவர் தான், இந்த மாசம் 33,000 டர்ன் ஓவர் தான். செயல் ஒண்ணுதான், ஆனா வருமானம் கூடுது. சோ இப்படிதான் யார் ஒருத்தர் உள்ள வந்தாலும் 5%ல இருந்து 20% கட்டாயம் போயே தீரணும். அப்படிதான் இந்த பிசினஸ் பிளான் வச்சிருக்காங்க, அக்குமுலேஷன் பிசினஸ் பிளான். இதனாலதான் இந்த வெஸ்டேஜ் பிசினஸ் பிளான் ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுது. யார் ஒருத்தர் உள்ள வந்தாலும் ஏர்ன் பண்றாங்க, பணம் பண்றாங்க. சோ இது 5%ல இருந்து 20% டிபெண்ட்ஸ் அப்பான் நம்ம செய்யறத பொறுத்து. நம்ம வேகமா செஞ்சா வேகமா போக முடியும், மெதுவா செஞ்சா மெதுவா போக முடியும். பட் கட்டாயம் 100% எல்லாருமே போய் தான் ஆகணும். அந்த மாதிரி தான் இந்த பிளான் இருக்கு. சோ அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. 3வது இன்கம் டைரக்டர் போனஸ் சொல்லி 14% கொடுக்குறாங்க. சோ நீங்க டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க செஞ்ச வியாபாரம், உங்களுக்கு கீழே நடந்த வியாபாரத்துக்கு நமக்கு கமிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அடிஷனா என்ன பண்றாங்க அப்படின்னா, டைரக்டர் போனஸ் சொல்லிட்டு கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர், அந்த மாசத்தோட டோட்டல் டர்ன் ஓவர்ல ப்ராஃபிட்ல 14% எடுத்து வச்சு நம்மள மாதிரி டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் டைரக்டர்ஸ் உருவாகிறாங்களோ அவ்வளவு பேத்துக்கும் அது பிரிச்சு கொடுத்துறாங்க. அந்தந்த மாசம் பிரிச்சு கொடுத்துறாங்க. 4வது லீடர்ஷிப் போனஸ் சொல்லி 15% கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னா, நீங்க இந்த வியாபாரத்தை எடுத்து டைரக்டர் ஆகிற மாதிரி உங்களுக்கு கீழே வாய்ப்பு கொடுத்தவங்களும் கட்டாயம் டைரக்டர் ஆவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நபரை நீங்க உருவாக்குறப்போ இந்த 15% உங்களுக்கு அடிஷனா கொடுக்குறாங்க. 5வது டிராவல் ஃபண்ட் சொல்லி 3% கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போறதுக்காக கொடுக்குறாங்க. 6வது ஃபண்ட் கார் ஃபண்ட் சொல்லி 5% கொடுக்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நம்ம டைரக்டர் ஆன மாதிரி நம்ம ஒரு 3 பேர்த்த டைரக்டரா உருவாக்கி இருக்கணும், பணம் சம்பாதிக்க நம்ம வச்சிருக்கணும். சோ இந்த கார் ஃபண்ட் மூலியமா மட்டும் 5000 பேருக்கு மேல கார் எடுத்திருக்காங்க இந்தியால. 200க்கு மேல பிரீமியம் கார் எடுத்திருக்காங்க. அதாவது இந்த டைரக்ட் செல்லிங் வியாபாரத்திலேயே முதல் கார் புக் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாங்கினவங்களோட ஹிஸ்டரியை ரெக்கார்ட் பண்ண கம்பெனி வெஸ்டீஜ் கம்பெனி தான். சோ இந்த ஃபண்ட் மூலியமா நிறைய பேர் காரை வாங்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. 7வது ஹவுஸ் ஃபண்ட்னு 3% தராங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா, நம்மள மாதிரியே 6 பேரை சம்பாதிக்க வச்சிருக்கோம், 6 பேரை உருவாக்கி இருக்கோம். 6 பேர் ஒவ்வொருத்தர் டீம்னு வச்சுக்கலாம். ஒரு டீமுக்கு 1.25 லட்ச ரூபானா 6 டீமுக்கு அப்ராக்சிமேட்டா 10.5 லட்ச ரூபாய் பிசினஸ் நடந்திருக்கும்.
நமக்கு என்ன இன்கம் இதுல இருந்து வரும் அப்படின்னா 1.5 லட்ச ரூபாய் இன்கம் வரும். இந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, உண்மையிலுமே நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, நம்ம வீட்டு தேவைக்கு வாங்கி பயன்படுத்திட்டு இருப்போம். அந்த பயன்படுத்துறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டையும், இந்த வியாபாரத்தை ஷேர் பண்ணிக்க கூடியதுனால வரக்கூடிய பெனிஃபிட்டையும் மக்கள்கிட்ட சொல்லிட்டே இருப்போம். மக்கள் நம்மளோட இணைஞ்சிருப்பாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அதே வேலையை அவங்களும் செஞ்சிருப்பாங்க. நமக்கு 1.5 லட்ச ரூபாய் இன்கம் வரும். நாம செய்யற 3000 ரூபாய், ஆனா நமக்கு கீழே வியாபாரம் 10.5 லட்ச ரூபாய் நடக்கும். நீங்க கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்கம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பொருட்கள் வாங்குறப்பயே நமக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. 2வது இன்கம்ல இருந்து நமக்கு பேங்க்ல, அதாவது நமக்கு கமிஷனா வரக்கூடிய பணம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய பணம் 20%, 14%, 15%, 3%, 5%, 3%, இது எல்லாத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா 60% உங்களுக்கு வரும். 60%. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 60% இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க. இப்ப கவனிச்சு பாருங்க, அந்த 6 ரூபாய் அவங்களெல்லாம் பணக்காரங்களாகுது. கார் வச்சிருக்காங்க, பங்களா வச்சிருக்காங்க, ஃபிளைட்ல போறாங்க, ஃபாரின் ட்ரிப் போறாங்க, நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நிறைய நகை நட்டு எல்லாம் வாங்கி போட்டுக்கிறாங்க. இப்படி எல்லாம் அவங்களுக்கு நடக்குதுன்னா, இப்ப நமக்கும் அந்த 60% திரும்பி வரும்போது, அந்த 6 ரூபாய் நமக்கே திரும்பி வரும்போது, நமக்கும் வீட்டுக்கான காசு வருது, கார் வாங்குறதுக்கான காசு வருது, உலகம் சுத்தி பார்க்கறதுக்கான காசு வருது, நல்ல பணம், டைரக்டர் போனஸ், லீடர்ஷிப் போனஸ்லாம் நல்லா ஃபுல்லா பணம். ஸோ இதெல்லாம் நீங்க உங்களுக்கு விருப்பம் போல நல்ல எஜுகேஷன் கொடுக்கலாம், நகை வாங்கி போட்டுக்கலாம், லேண்ட் வாங்கிக்கலாம், என்ன வேணா நீங்க பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாய்ப்பு எல்லாத்துக்குமே ஈக்குவலானது. இன்னைக்கு சேர்ந்தா கூட இதை நீங்க பண்ண முடியும். ஸோ எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவரோட வருமானம் நீங்க பாக்குறீங்க 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கு. அவரு ஒரு ஜாப்ல இருந்தாரு, இப்ப முழு நேரமா இப்ப இதை பண்ணிட்டு இருக்காரு. இவர் மிஸ்டர் ஸ்ரீதர். இவரோட இன்கம் 1 லட்ச ரூபாய். இந்த வியாபாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஈரோட்ல சிப்காட்ல ஒரு மில்லுல ஒரு சூப்பர்வைசரா இருந்தாரு. இந்த வாய்ப்பை எடுத்து முறையா செஞ்சாரு. ஒரு 3.5 வருஷத்துல இவரோட வருமானம் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் வருது. இந்த வியாபாரத்து மூலியமா, கார் ஃபண்ட் மூலியமா 12 லட்ச ரூபாய் டஸ்டர் கார் வாங்கியிருக்காரு. 12,000 ரூபாய் சம்பளத்துல இருந்த ஒரு நபர் 12 லட்ச ரூபாய் கார் ஒரு 3.5 வருஷத்துல வாங்கியிருக்காருன்னா யோசிச்சு பாருங்க. ஸ்ரீதருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் சுகனேஸ்வரன். அவங்க வைஃப் பேர்ல இந்த பிசினஸ் பண்றாங்க. ஸோ இந்த வியாபாரம் இவர் எடுக்கிறப்போ பாத்தீங்கன்னா 14 லட்சம் ரூபாய் கடன்ல இருந்தது. இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இந்த வியாபாரம் மூலியமா சம்பாரிச்சு அந்த 14 லட்சம் ரூபாய் கடன் அடைச்சது இல்லாம இவர் பலினோ காரு இந்த கார் ஃபண்ட் மூலியமா எடுத்திருக்காரு. இவரோட மாத வருமானம் 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கு. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வைஃப் பேர்ல இந்த வியாபாரத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வியாபாரத்து மூலியமா 3 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் மூலியமா வந்த கார் ஃபண்ட்ல இந்த கார் எடுத்திருக்காங்க, டாடா நெக்ஸான் கார் எடுத்திருக்காங்க. இவருக்கு வாய்ப்பு கொடுத்தவர் மிஸ்டர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்காரு. இவரு இந்த வியாபாரம் மூலியமா மாசம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சுட்டு இருக்காரு. இவரு இந்த வியாபாரம் மூலியமா பிரீமியம் லக்ஸுரி கார் பென்ஸ் கார் எடுத்திருக்காரு. இவரு மிஸ்டர் RS ராஜன். இந்த வியாபாரத்தை தமிழ்நாட்டுக்கு முதல்ல கொண்டு வந்தவர் இவர் தான். இவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இல்ல, முழு நேரமா இந்த வியாபாரத்தை பண்றாரு. 17 லட்சம் ரூபாய் பர் மந்த் இன்கம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வியாபாரம் மூலியமா 7 கார் வாங்கியிருக்காரு. அதுல 2 கார் பென்ஸ். இப்ப நீங்க பாக்குறது அவரோட கார் தான். இந்த வியாபாரம் மூலியமா வாங்கின கார். வியாபாரத்தை ஜென்ட்ஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி எதுவும் கிடையாது. இது லேடிஸும் பண்ண முடியும். இந்த லேடி பாத்தீங்கன்னா பிரேமான்னு சொல்லிட்டு பெருந்துறையில இருக்காங்க. இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மோர் தென் 30,000 மேல ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மேடம் விக்டோரியா செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இந்த பிசினஸ் எடுத்தாங்க. இப்போ இந்த வியாபாரம் மூலியமா மோர் தென் 5 lakhs அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வியாபாரம் மூலியமா வந்த கார் ஃபண்ட்ல இது வரைக்கும் 2 கார்களுக்கு மேல வாங்கியிருக்காங்க. முதல் கார் பாத்தீங்கன்னா நிசான் சன்னி கார் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பென்ஸ் கார் வாங்கியிருக்காங்க. ஸோ இது படிச்சவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா, இந்த நபர் சங்கர்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர். இப்போ பாத்தீங்கன்னா BMW சங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் பெங்களூர்காரரு. இவர் 1வது பாத்தீங்கன்னா 3 மாசம் தான் படிச்சிருக்காரு. இந்த வியாபாரம் மூலியமா 7 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மிஸ்டர் சித்தார்த் சிங். இவர் இந்த வியாபார வாய்ப்பு எடுத்து இந்த வியாபாரம் மூலியமா மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாரு. ஸோ இவரும் ஒரு ஆளா தான் ஆரம்பிச்சாரு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 1 கோடி ரூபாய். ஏஷியாவில் டைரக்ட் செல்லிங்கில் டாப் ஏர்னரில் இவர் ஒரு நபர். ஸோ இந்த வாய்ப்பு வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, யார் ஒருத்தர் நான் நல்லா சம்பாதிக்கணும், பணம் போடாமல் ரிஸ்க் இல்லாமல் சம்பாதிக்கணும், லைஃப்பில் வந்து கொஞ்சம் நல்ல மேன்மைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வியாபாரம் நீங்கள் இணைஞ்சு பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.